Hi students, previous videos la ஒரு curve equation வந்து r and theta ல கொடுத்திருந்து அப்படினாக்க அதுக்கு pedal equation எப்படி கண்டுபிடிக்கிறது அத பார்த்தோம். இந்த வீடியோல கொடுத்திருக்கிற curve ல x and y அந்த terms இருந்தாங்க, that is Cartesian form ல கொடுத்திருக்கிற curve இருந்தாக்க அதுக்கு pedal equation எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் இப்போ பார்க்க போறோம். So previous videos ல கொடுத்திருக்கிற curve equation வந்து r and theta ல இருந்தது. அங்க நம்ம pedal equation கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு equation யூஸ் பண்ணோம். That is 1 by p square equal to 1 by r square plus 1 by r power 4 the whole into dr by d theta the whole square. இந்த equation யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ப்ராப்ளத்துக்கும் pedal equation கண்டுபிடிச்சோம். பட் இந்த ப்ராப்ளத்துல Cartesian formல கொடுத்திருக்கிற curve இருந்தாக்க நம்ம அந்த equation யூஸ் பண்ண மாட்டோம். அது இல்லாம அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். பட் இங்க நம்ம எதை யூஸ் பண்ணி pedal equation கண்டுபிடிப்போம் அப்படினாக்க கொடுத்திருக்கிற curveக்கு tangent லைனும் அந்த tangent லைன்ல இருந்து ஆரிஜினுக்குள்ள perpendicular distance அதை யூஸ் பண்ணி தான் நம்ம pedal equation கண்டுபிடிக்க போறோம். இங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க. Prove that the PR equation of an ellipse x square by a square plus y square by b square equal to 1 is given by 1 by p square equal to 1 by a square plus 1 by b square minus r square by a square b square. இந்த கொடுத்திருக்கிற curveோட pedal equation இதுதான் அப்படினே நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு tangent line தேவைப்படுது. that is இந்த கொடுத்திருக்கிற curve அந்த ellipseோட tangent line நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். and இந்த curveக்கு parametric equation நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ellipseோட parametric equation என்ன அப்படினா x equal to a cos theta and y equal to b sin theta. So parametric equation அப்படினா வேற ஒண்ணும் கிடையாது. இந்த x க்கு வேல்யூ y க்கு வேல்யூ இந்த ரெண்டையும் கொண்டு இந்த ellipse க்கு equationல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு left side equal to right side அப்படி கிடைக்கும். that is இங்க x இருக்கிற பிளேஸ்ல a cos theta அப்படினியும் இந்த y இருக்கிற இடத்துல b sin theta அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் எடுத்து left side சிம்பிளிஃபை பண்ணாக்க which is also equivalent to 1 அப்படி கிடைக்கும். So இங்க வந்து x ஓட வேல்யூ a cos theta, y வேல்யூ b sin theta இந்த ரெண்டு தான் parametric equation of given ellipse. So இதுதான் x ஓட வேல்யூ, இது y ஓட வேல்யூ. So இந்த பாயிண்ட்ல a cos theta, b sin theta அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல அந்த ellipseக்கு tangent line என்ன அததான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். because அந்த லைனுக்கு equation தான் நமக்கு pedal equation கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. So ஃபர்ஸ்ட் வந்து இந்த ellipseோட tangent line இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம் at the point a cos theta, b sin theta. இந்த பாயிண்ட்ல tangent line கண்டுபிடிக்க போறோம். suppose x1, y1 அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஒரு curveல x1, y1 அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்ல அந்த curveக்கு tangent line அதுக்கு equation என்ன அப்படினாக்க y minus y1 equal to m into x minus x1. இதுதான் tangent line குள்ள equation. so இந்த tangent line கண்டுபிடிக்கணும் அப்படினா நமக்கு m க்கு வேல்யூ வேணும் and x1 y1 வேணும். இங்க x1 க்கு வேல்யூ தான் a cos theta, y1 க்கு வேல்யூ b sin theta and m க்கு வேல்யூ அடுத்து கண்டுபிடிக்க போறோம். m னா வேற ஒண்ணும் கிடையாது, dy by dx க்கு வேல்யூ at this point x1, y1. இந்த பாயிண்ட்ல dy by dx க்கு வேல்யூவை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். So dy by dx எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா கொடுத்திருக்கிற curveக்கு ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும் with respect to x க்கு. அப்ப லெஃப்ட் சைடுல இங்க ரெண்டு டேர்ம் இருக்குது. சோ ரெண்டு டேர்மையும் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி லெஃப்ட் சைடுல எழுத போறோம் and equal to இந்த ரைட் சைடுல உள்ள அந்த 1 க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ அத ரைட் சைடுல எழுத போறோம். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒரு 1 by a square அது கான்ஸ்டன்ட்டா இருக்குது. சோ கான்ஸ்டன்ட் into x power 2 இருக்குது. x power 2 க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ இது எந்த ஃபார்முல இருக்குது அப்படினா x power n அந்த ஃபார்முல இருக்குது. டிஃபரன்ஷியல் வேல்யூ ஆஃப் x power n அதோட வேல்யூ என்ன அப்படினா n into x power n minus 1 அதுதான் ஃபார்முலா. சோ அத நம்ம இங்க அப்ளை பண்ணிக்க போறோம். சோ இங்க 1 by a square into x power 2 க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 2 into x power 2 minus 1 into இந்த x க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ எழுதணும் with respect to x, that is dx by dx னு வரும், that is 1. then plus செகண்ட் டேர்ம்ல ஒரு 1 by b square கான்ஸ்டன்ட் இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் 1 by b square எழுதிக்கணும். then y power 2 இருக்குது. the y power 2 க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூவை இங்க எழுதணும். இதுவும் x power n அந்த ஃபார்முலா தான் இருக்குது. சோ n into x power n minus 1 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். so y power 2 க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 2 into y power 2 minus 1, that is 2 into y power 1 into இந்த y க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ with respect to x அத எழுதணும். so dy by dx which is equal to right side constant and constant க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 0 and இந்த equationல இருந்து நமக்கு dy by dx க்கு வேல்யூ தான் தேவைப்படுது.
ஸோ dy by dx இருக்கிற டேர்மை மட்டும் லெஃப்ட் சைடில் வைக்கிறோம், ரிமைனிங் டேர்மை ஃபஸ்ட்டு ரைட் சைடில் எடுத்துடணும். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் இந்த ப்ளஸ் 2x டிவைடட் பை a ஸ்கொயர் இருக்குது. இதை ரைட் சைடில் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் 2x by a ஸ்கொயர் அப்படி மாறிடும். And now we need the value of dy by dx. So take 2y by b square by right side. And in the 2y by b square வந்து இங்கே ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ப்ராடக்டில் இருக்கிற டேர்ம் ரைட் சைடில் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா ரைட் சைடில் உள்ள டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ இங்கே டினாமினேட்டருக்கு இந்த டேர்ம் வந்துடும். இப்போ இந்த ரைட் சைடை எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா நியூமரேட்டரில் உள்ள அந்த a ஸ்கொயர் இது அப்படி கீழே வந்துடும். அண்ட் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த b ஸ்கொயர் அது அப்படி மேலே போயிடும். ஸோ உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ இதுதான் dy by dxக்கு வேல்யூ. இப்போ நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா mங்கிறது இந்த ஸ்லோப் அட் தி பாயிண்ட் x1, y1. இது x1க்கு வேல்யூ அண்ட் இது வந்து y1க்கு வேல்யூ. தட் இஸ் சப்ஸ்டியூட் x equal to a cos theta and y equal to b sin theta அப்படின்னு இந்த dy by dxக்கு வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அவ்வளவுதான். That is this is the value of m. So m equal to dy by dx at this point a cos theta, b sin theta. So இங்க ரைட் சைடுல x இருக்கிற இடத்துல a cos theta போடணும் and denominatorல y இருக்கிற இடத்துல b sin theta போட்டுருக்கோம். and இங்க ஒரு a கேன்சல் ஆயிரும், அதே போல இந்த bm கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் மைனஸ் b cos theta by a sin theta அப்படி கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் m. இப்போ நம்ம டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் அந்த டேஞ்சன்ட் லைன் எழுதிடலாம். அதுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொன்னேன், y minus y1 equal to m into x minus x1. அண்ட் இங்கே x1க்கு வேல்யூ a cos theta, y1க்கு வேல்யூ b sin theta. அதை ரெண்டையும் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க b and sin theta எல்லாம் லெஃப்ட் சைடில் கலெக்ட் பண்ண போகிறோம், a and cos theta எல்லாம் ரைட் சைடில் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ரைட் சைடில் டினாமினேட்டரில் ஒரு sin theta இருக்குது, நியூமரேட்டரில் ஒரு b இருக்குது. இந்த ரெண்டையும் லெஃப்ட் சைடில் எடுக்கிறோம். ஸோ இந்த நியூமரேட்டரில் இருக்கிற b லெஃப்ட் சைடில் எடுக்கிறப்ப டினாமினேட்டருக்கு போயிடும். அண்ட் ரைட் சைடில் டினாமினேட்டரில் இருக்கிற sin theta லெஃப்ட் சைடில் எடுக்கிறப்ப நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அண்ட் ரைட் சைடில் ரிமைனிங் உங்களுக்கு மைனஸ் cos theta by a அப்படின்னு அவுட் சைடில் இருக்கும். அண்ட் இந்த ஃபேக்டர் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த டேர்ம்ஸ் இதெல்லாம் கொண்டு உள்ளாடி மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ sin theta by b into y இந்த டேர்ம் கிடைக்கும். and sin theta by b into b sin theta. That is இந்த b இந்த b cancel ஆகி sin square theta அப்படி கிடைக்கும். Similarly right side இந்த out side இருக்கிறத அப்படி உள்ளாடி கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு minus cos theta by a into x அது ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கும். and செகண்ட் டேர்ம் கூட இதை ப்ராடக்ட் பண்றப்ப இந்த a cancel ஆகி உங்களுக்கு cos square theta னு கிடைக்கும். and இங்கே மைனஸ் டேர்ம் மைனஸ் இங்கே மைனஸ் சிம்பல் இங்கே மைனஸ் சிம்பல். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் உங்களுக்கு பிளஸ்ஸாக மாறிடும். இப்போ இந்த sin square theta ரைட் சைடில் எடுப்போம். இந்த x ரைட் சைடில் இருக்கிற மைனஸ் எக்ஸ் காஸ் theta by a இதை லெஃப்ட் சைடில் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி y sin theta by b இருக்குது. அது கூட இந்த டேர்மும் சேர்ந்து என்ன ஆகும் பாருங்க, இது மைனஸில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் எடுக்கிறப்ப ப்ளஸ்ஸாக மாறி x by a cos theta கிடைக்கும். தென் ப்ளஸ் இந்த இதில் இருக்கிற அதே டேர்ம் ஈக்குவல் டு இந்த cos square theta அண்ட் இந்த மைனஸ் sin square theta ரைட் சைடில் எடுக்கிறப்ப ப்ளஸ் sin square theta மாறிடும். and we know that sin square theta plus cos square theta ka value 1. So right side 1 na மாறிடும். So this is the equation of the tangent line to the given ellipse at the point a cos theta comma b sin theta. So இப்போ நமக்கு tangent line கிடைச்சாச்சு. இப்போ இந்த tangent line நம்ம இந்த ப்ராப்ளத்துல கொண்டு யூஸ் பண்ண போறோம். So இங்க எழுதியிருக்கிறோம். So this is the equation of the tangent line at the point a cos theta comma b sin theta. இப்போ இந்த tangent line இதை எந்த ஃபார்முக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னாக்க a into x plus b into y plus c equal to 0 இந்த ஃபார்முக்கு தான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க எல்சிஎம் எடுக்க போகிறோம். டினாமினேட்டரில் இங்கே a இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் b இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்க என்ன செய்யலாம், ஜஸ்ட் ரெண்டு டினாமினேட்டரும் ப்ராடக்ட் பண்ணி எழுதிட்டு இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ இந்த பியை கொண்டு இங்கே நியூமரேட்டரில் ப்ராடக்ட் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய ஏயை கொண்டு செகண்ட் டேர்ம் நியூமரேட்டரில் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த இக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இந்த இதில் ஏபி அப்படி ரைட் சைடில் எடுத்தோம் அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஏபி ரைட் சைடில் எடுக்கிறப்ப அது அப்படி நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு இந்த இக்குவேஷன் கிடைக்கும், bx cos theta plus ay sin theta equal to ab. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாருங்க, இந்த இதில் பியும் cos theta அதை அப்படி கலெக்ட் பண்ணுறோம். தென் இன்டு எக்ஸ், தட் இஸ் இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா a into x plus b into y plus c equal to 0, where a value equal to here b cos theta and b value is a sin theta and c value equal to here minus ab.
ஸோ இந்த ஃபார்முக்கு வந்தாச்சு. தட் இஸ் இந்த ஃபார்மில் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆரிஜினுக்கும் இந்த டான்ஜென்ட் லைனுக்கும் இடையில உள்ள அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதை நம்ம யூஸ்வலாக எப்படி எடுப்போம் அப்படின்னாக்க, இது எலிப்ஸு, அந்த எலிப்ஸ்லேருந்து ஒரு டான்ஜென்ட் லைன் போட்டிருக்கிறோம். இதுதான் அந்த டான்ஜென்ட் லைன். இந்த டான்ஜென்ட் லைன்ல இருந்து ஆரிஜின், இதுதான் ஆரிஜின். ஆரிஜின்ல நமக்கு தெரியும் எக்ஸுக்கு வேல்யூவும் 0, ஒய்க்கு வேல்யூவும் 0 தான். இதான் ஆரிஜின்ல இருந்து இந்த டான்ஜென்ட் லைனுக்கு ஒரு லைன், ஒரு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் கனெக்ட் பண்றோம். தட் இஸ் இது வந்து 90 டிகிரி. அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் ஓயில இருந்து இந்த பாயிண்ட் டீன்னு எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஓ அண்ட் டி, இந்த ஓயில இருந்து டி வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து ஸ்மால் பின்னு கன்சிடர் பண்ணுவோம் எப்போதுமே. ஸோ இந்த பீக்க வேல்யூவை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் பி அப்படின்னா என்னது அப்படின்னா, டிஸ்டன்ஸ், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் டு தி டான்ஜென்ட் லைன். இந்த டான்ஜென்ட் லைன், இந்த எலிப்ஸுக்கு டான்ஜென்ட்டாக ஒரு லைன் இருக்குது. அந்த டான்ஜென்ட் லைனுக்கும் அந்த ஆரிஜினுக்கும் இடையில உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை தான் ஸ்மால் பி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு பீக்க வேல்யூ என்ன வரும் அப்படின்னாக்கா, அதுக்கு ஃபார்முலா உண்டு. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் from a point x1, y1 to the line ax plus by plus c equal to 0. இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள perpendicular distance கண்டுபிடிக்கிற ஃபார்முலா plus or minus ax1 plus by1 plus c divided by root of a square plus b square. இந்த ஃபார்முலாவை தான் இங்க யூஸ் பண்ண போறோம். இங்க ஆரிஜின்ல அந்த பாயிண்ட் வந்து 0,0. ஸோ x1க்கு வேல்யூவும் 0 தான், y1க்கு வேல்யூவும் 0 தான். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக இங்க வந்து 0,0 இருக்குது. அண்ட் A, B, C அதுக்கு வேல்யூ இங்க இருக்குது. இதுதான் A க்கு வேல்யூ, B க்கு வேல்யூ அண்ட் C க்கு வேல்யூ. ஸோ எல்லா வேல்யூவையும் கொண்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அண்ட் லெஃப்ட் சைட்ல பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் டு தி டான்ஜென்ட் லைன்னா நம்ம அந்த கன்சிடர் பண்ணணும் டயக்ராம்ல ஸ்மால் p. ஸோ ஸ்மால் p வேல்யூ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் A இன்டூ x1. x1க்கு வேல்யூ 0. ஸோ A க்கு வேல்யூ இங்க இருக்குது B cos theta. ஸோ B cos theta இன்டூ 0 அப்படின்னா இங்க 0 கிடைக்கும். பிளஸ் b into y1, b க்கு பதிலா இங்க a sin theta இருக்குது. so a sin theta into 0, again 0 கிடைக்கும். plus c, இங்க c க்கு பதிலா minus ab இருக்குது. so minus ab divided by root of இது a க்கு வேல்யூக்கு ஸ்கொயர், a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். that is p equal to plus or minus of minus ab. இதை எப்படி எழுதிக்கலாம்? simply ab by this root value because the perpendicular distance நாலே always we have to consider only positive. distance நாலே நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வரைக்கும் உள்ள distance நம்ம plus positive தான் சொல்லுவோம். minus 5 cm அப்படிலாம் சொல்ல மாட்டோம், நெகட்டிவா சொல்ல மாட்டோம். so just take positive value. so அந்த plus or minus விட்டுட்டு just positive value மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். and இப்போ இந்த ரூட்டை ரிமூவ் பண்ண போறோம். ரூட் ரிமூவ் பண்றதுக்கு ரெண்டு சைடும் ஸ்கொயர் எடுத்தா போதும். so left சைடுக்கு ஸ்கொயர் equal to right சைடுல ஸ்கொயர் எடுக்கிறப்ப டினாமினேட்டர்ல ரூட் சிம்பல் போயிடும். and numeratorல இருக்கிற இந்த ab க்கு பதிலா a square b square அப்படி மாறிடும். so denominator இப்படி கிடைக்கும். இப்போ just reciprocal எடுக்கிறோம் ரெண்டு சைடும். so left sideல reciprocal எடுக்கிறப்ப 1 by p square equal to right side வந்து இங்க numeratorல இருக்கிறது denominatorக்கு போயிடும், denominatorல இருக்கிறது numeratorக்கு போயிடும். so இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ again வந்து இந்த ஈக்குவேஷன்ல θ இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல p and θ இருக்குது. நமக்கு ஃபைனல் ஆன்சர்ல p இருந்துக்கலாம், பட் θ இருக்க கூடாது. so இப்போ நம்ம θ-வை ரிமூவ் பண்ண போறோம். so இந்த θ-வை எலிமினேட் பண்றதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ண போறோம் அப்படினாக்க ரிலேஷன் பிட்வீன் கார்ட்டீசியன் ஃபார்ம் அண்ட் போலார் ஃபார்ம் அதை யூஸ் பண்ண போறோம். so கார்ட்டீசியன் ஃபார்முக்கும் போலார் ஃபார்முக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படினாக்க r² = x² + y². இதுதான் ரிலேஷன் பிட்வீன் போலார் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். so இதை யூஸ் பண்ணாக்க நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். so இதுல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்படினாக்க இங்க அந்த பாயிண்ட் x y க்கு பாயிண்ட் அந்த வேல்யூ நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம்? x க்கு வேல்யூ a cos θ, y வேல்யூ b sin θ. இதுதான் x and y க்கு வேல்யூ. இத கொண்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ இங்க x க்கு பதிலா a cos θ போட்டு அதுக்கு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் and b க்கு வேல்யூவை போட்டு அதுக்கு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். and y க்கு வேல்யூ y வேல்யூ இங்க b sin θ, சோ அதுக்கு ஸ்கொயர் எடுக்கறப்ப b square sin square θ அப்படி கிடைக்கும். இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த cos square θ-வை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 minus sin square θ because cos square θ plus sin square θ equal to 1. so cos square θ equal to 1 minus sin square θ. similarly இந்த sin square θ-க்கு பதிலா 1 minus cos square θ அப்படி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த a square கொண்டு இங்க உள்ளாடி மல்டிப்ளை பண்ண போறோம். so a square into 1 minus a square into sin square θ இந்த ரெண்டு டேர்மும் கிடைக்கும். அதே போல இந்த b square கொண்டு இங்க உள்ளாடி மல்டிப்ளை பண்ண போறோம்.
ஸோ பி ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படி கிடைக்கும். இப்போ இந்த ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் கலெக்ட் பண்ணி இங்கே எழுதுகிறோம். அண்ட் இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டாவை அடுத்த ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுகிறோம். ரெண்டுலேயுமே மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் அவுட் சைடில் எடுத்துருக்கிறோம். அண்ட் ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் இதுக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா இதுக்கு வேல்யூ அந்த டான்ஜென்ட் லைனுக்கும் ஆரிஜினுக்கும் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதை யூஸ் பண்ணி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. இந்த நியூமரேட்டர் வேல்யூ பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா இந்த டேர்ம் தான் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் பாருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2ல இருந்து திஸ் நியூமரேட்டர் வேல்யூ ஈக்குவல் டு இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இதை அப்படி லெஃப்ட் சைடில் எடுத்தோம் அப்படின்னா அது அப்படி நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அப்படி கிடைக்கும். அதை கொண்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேஸில் கொண்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஆர் அண்ட் பி அண்ட் ஆர் தான் இருக்குது. அது தவிர கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. பட் டீட்டா எக்ஸ் ஒய் ஒன்றுமே இல்லை. ஸோ இதுதான் பெடல் ஈக்குவேஷன். பட் இதை அகைன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். பிகாஸ் அங்கே ப்ரூவ் தட்னேக்கம் கேட்டிருக்குது. ஸோ அந்த டேர்ம் கிடைக்கிறது வரைக்கும் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். ஸோ இங்கே வந்து அகைன் சிம்பிளிஃபை பண்ணுறோம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஆர் ஸ்கொயர் அப்படி ரைட் சைடில் எடுக்கிறோம். இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த மைனஸில் ஒரு வேல்யூ இருக்குது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அது அப்படி லெஃப்ட் சைடில் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த மைனஸில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் எடுக்கிறப்ப ப்ளஸ்ஸாக மாறிடும். அண்ட் லெஃப்ட் சைடில் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ரைட் சைடில் எடுக்கிறப்ப மைனஸ் ஆர் ஸ்கொயர் அப்படி மாறிடும். ஸோ இப்போ ரைட் சைடில் நமக்கு மைனஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படி 3 டேர்ம் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஜஸ்ட் டிவைடிங் த்ரூ அவுட் பை திஸ் நியூமரேட்டர் இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். ஸோ எல்லா டேர்மையும் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு 1 பை பி ஸ்கொயர்னு கிடைக்கும். ரைட் சைடில் this numerator whole numerator divided by a square b square அப்படி கிடைக்கும். இப்போ ரைட் சைடை 3 டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். that is a square by a square b square then plus b square by a square b square minus r square divided by a square b square அப்படி 3 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு a square கேன்சல் ஆகும். இங்குள்ள b square கேன்சல் ஆகும். இந்த b square கேன்சல் ஆகும். and remaining last term minus r square by a square b square கிடைக்கும். so left side 1 by p square equal to 1 by b square plus 1 by a square minus r square divided by a square b square இதுதான் pedal equation of the given curve. so இதை தான் prove பண்ண சொல்லியிருக்காங்க.